ஹாய் காய்ஸ், வெல்கம் டு டைகர் கிட் கேசவன். நான் இன்னைக்கு உங்ககிட்ட என்ன விஷயம் சொல்ல போகிறேன்னா, நம் அம்மாவை சமாளிப்பது எப்படி, இந்த டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காய்ஸ், ஸ்டெப் 1 சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. உங்கள் அம்மா ஆஃபீஸ், அதாவது ஒர்க்கிங் பேரண்ட்ஸாக இருந்தால் இந்த வீடியோ அவங்களுக்கு தான். ஒர்க்கிங் பேரண்ட்ஸுக்கு இது கண்டிப்பாக யூஸ் ஆகும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்பர் 1, உங்கள் அம்மா ஆஃபீஸ்லேருந்து வருவாங்க. நைட்டு வருவாங்களா, நைட்டு ஈவினிங் அந்த மாதிரி நேரத்தில் வருவாங்க. எங்கள் அம்மா நைட்டு வருவாங்க. நான் பண்ணுற ட்ரிக் என்ன தெரியுமா? அம்மா வருவாங்க, உள்ள டம்ளர் ஃபுல்லாக வாட்டர் கொடுப்பேன். ஏன் அது கொடுக்குறேன்? அவங்க ஏதாவது டென்ஷனில் வருவாங்க. நான் ஏதாவது செக்கப் பண்ணி மாட்டிக்கிட்டேன்னா நல்லா அடிப்பாங்க. அதுக்கு தான் இந்த டம்ளர். இப்போ வந்து அவங்களோட ஆங்கிரி வந்து 100% வச்சுப்போம். இப்போ வந்து இந்த வாட்டர் வந்து 20% மைனஸ் ஆஃப் ஆங்கர். இப்போ வந்து எவ்வளோ இருக்கும்? 80% ஆஃப் ஆங்கர் இருக்குமா? இதை நான் எப்படி வந்து கிளியர் பண்ணுறது சொல்கிறேன். இப்போ வந்து ஸ்டெப் 2. கைஸ், உங்கள் அம்மா வந்தோடனே அவங்க கொஞ்சம் வேலைலாம் பார்த்துட்டு வருவாங்க. அப்போ வந்து ஃபேமிலியாக அம்மா வாங்கம்மா எல்லாரும் உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்னு நீங்கள் அப்படியே பேசுங்க. அம்மா கூட நல்லா அப்படி பேசுறீங்களா சிரிச்சு. அவங்க வந்து சாப்பிடும்போது கார்ட்டூனு, ஃபோனில் வந்து இது ரீல்ஸு அதெல்லாம் பார்க்காதீங்க. அம்மாவுக்கு சீரியல் போட்டு விட்டுங்க. அவங்க பார்த்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அவங்க அவ்வளோ டென்ஷன் வந்து சீரியல் போட்டு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்போது சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்க எல்லாம் தட்டு வச்சுட்டு வருவாங்களா, அப்போ வந்து அம்மா கிட்ட வந்து நல்லா பேசுங்க. அம்மா உங்களுக்கு இன்னைக்கு எப்படி போச்சு அப்படி எப்படியே பேசுங்க. அதில் வந்து அம்மாவுக்கு வந்து 80%லேருந்து 30% போயிடும். அப்போ எவ்வளோ பர்சன்ட் இருக்கும்? 50% தான் இருக்கும். அந்த 50% இப்போ நம்ம நீக்க போகிறோம். அதுக்கு தான் ஒரு ரொம்ப சக்தி வாய்ந்த பாயிண்ட் இந்த 3rd பாயிண்ட். அதாவது அந்த 3rd பாயிண்ட் வந்து, உங்கள் அம்மா வந்து எனக்கு கால் வலிக்குது, தலை வலிக்குது அந்த மாதிரி ஏதாவது சொல்லுவாங்க, கண்டிப்பாக சொல்லுவாங்க. அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, கால் வலிச்சா நான் ட்ரீட்மெண்ட் சொல்கிறேன், அது அம்மா வந்து அந்த மாதிரி பண்ண சொல்லுங்கள். அதில் 50 போயிடும். தலை வலிச்சா தைல வச்சு தலை அமுக்கி விட்ருங்க, அதில் 50% போயிடும். அது என்ன தெரியுமா? கால் வலிச்சா என்ன தெரியுமா பண்ணணும்? ஃபஸ்ட்டு ஒரு டப்பு முழுக்க தண்ணி எடுத்துக்கோங்க. நான் இது தான் டெய்லியும் பண்ணுறேன். அதான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஏன்னா நான் நிறைய இடத்துலலாம் பார்க்குறேன், அவங்க அம்மா வந்து ரொம்ப கோவமாக இருக்காங்க, ஆஃபீஸ்லேருந்து ரொம்ப டென்ஷனாக வராங்க. அதெல்லாம் பார்த்துருக்கேன். அதனால தான் எங்கள் அம்மாவும் இந்த மாதிரி தான் வராங்க. எனக்கு வந்து காலெல்லாம் பேசுறதுக்கு அவங்க கூட டைமே இல்லை. இது காலெல்லாம் ஸ்கூல் ஹரிபரியில் நம்ம இருப்போம். அதனால் அம்மா கிட்ட ஒழுங்காக பேச மாட்டோம். ஏஞ்சிரு குழி அந்த மாதிரி தான் திட்டு வாங்கிட்டு இருப்போம், ஏதாவது லேட்டாக பண்ணிட்டோன்னா. அதனால தான் நைட்டு வந்து நம்ம அம்மா கிட்ட வந்து பேசணும். ஃபோன் வந்து பார்க்காதீங்க நைட்டு. அதனால தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். நான் ஃபோன் பார்க்க மாட்டேன். அதனால நான் வந்து உங்ககிட்ட சொல்லணும்னா இந்த வீடியோவே நான் எடுத்து போடுறேன். அதுபடி நான் நைட்டு வந்து ஃபோன் எடுக்க மாட்டேன். அம்மா கூட மட்டும்தான் பேசிகிட்டு இருப்பேன். எங்கள் அம்மா கூட மட்டும்தான் பேசிகிட்டு இருப்பேன். ஓகே கைஸ், இப்போ நான் வந்து அந்த ரெசிபி சொல்கிறேன். கால் வலிச்சா பக்கெட் எடுத்துக்கோங்க. அதில் இது ஒரு பாதத்துலேருந்து ஒன்றும் கொஞ்சம் இடம் கால் ரொம்புற மாதிரி தண்ணி பக்கெட்டில் எடுத்துக்கோங்க. அதில் யூக்லிப்டஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை ஊற்றிக்கோங்க. மஞ்சள், அதுக்கப்புறம் கல்லுப்பு, அதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஏதாவது நாறு மாதிரி ஏதாவது இருந்தால் அவங்க அம்மா காலெல்லாம் வெடிப்பாக இருக்கும். ஏன்னா அவங்க வந்து ஆஃபீஸ்லேயும் வேலை செய்வாங்க, வீட்டிலையும் வேலை செய்வாங்க. அதனால அவங்க காலெல்லாம் நல்லா வெடிப்பாக இருக்கும். அது வந்து அந்த நார் மாதிரி ஒன்று ரவுண்டாக ஒன்று இருக்கும். அதை வச்சு அவங்க காலெல்லாம் நல்லா தேய்ச்சி விடுங்க. அதில் வந்து அந்த வெடிப்புலாம் போய்டும். அதுலேயே அவங்க அம்மா ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. ஓகேங்களா கைஸ்? இந்த மாதிரி போட்டிங்கன்னா, அதுவும் என்ன தண்ணி, நல்லா சூடான தண்ணியாக இருக்கணும். நம்மளால் காலே வைக்காத மாதிரி அந்த மாதிரி சூடாக இருக்கணும். அதில் வந்து லைட்டாக சூடு வந்து நம்ம காலில் வைக்கிற மாதிரி ஆற வைக்கும். காலை வந்து அந்த சூடான தண்ணியில் கொஞ்சம் வச்சு எடுக்கணும். அப்போ வந்து ஒரு ஒத்துற மாதிரி வரும். அப்போ வந்து சூடு கொஞ்சம் கம்மியான உடனே நம்ம ஃபுல் கலையும் விட்டு காலை வந்து நல்லா ஃப்ரீ பண்ணிக்கலாம். இந்த ட்ரிக்கு வந்து நீங்கள் ட்ரை பண்ணிட்டு வேலை செஞ்சால் எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் கைஸ், ஃப்ரம் டைகர் கிட் K7. பாய்.